ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இப்போ ரொம்பவே உடம்பு முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. என் பொண்ணு ஒன்றும் உயிரோட தான் இருக்கா சோல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு அவரு கேட்க, எனக்கு தெரியும், அவளுக்கு ட்ரூத் மாஸ்டரோட ஆசீர்வாதம் இருக்கு. நீ அவ கூட இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டீன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டார் ஸ்டோன் உனக்கு கிடைக்கும். அந்த ஸ்டோனுக்காக இல்லைனாலும் நான் கண்டிப்பா அவளை பத்திரமா பார்த்துப்பான்னு அவர் சொல்ல, அவரு பொண்ணு நம்ம ஊயோ கையில ஒப்படைச்சிட்டு அவரும் கண்ணை மூடிடுறாரு. ஊயும் அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஈபிக்கும் அவருக்கும் இந்த பாஸ்ட் லைஃப் எல்லாம் மறந்துட்டு என் கிளானை திரும்ப உருவாக்கணும்னா அதுக்கு நான் சோல இருந்தாதான் அது முடியும்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப, போர்க்கைதிகள்லாம் இருக்கிற ஈபி மக்களை இப்ப காட்டுறாங்க. அவங்க நிலமெல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. அடிமாடு மாதிரி அவங்கள வேலை வாங்குறாங்க. அங்கிருந்து ஒரு பாட்டி கீழே உலக ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவங்கள காப்பாத்துறாங்க. ஒன்னும் தேவையில்ல, நம்ம நாடே அழிஞ்சிருச்சு, நம்மளை காப்பாத்த ஒரு லீடர் இல்ல. இப்ப நான் கீழே உள்ளவரத்தை தடுக்கிறதா ரொம்ப முக்கியமா. மக்கள்லாம் அவங்க மேல வெறுப்பு காமிக்கிறத நம்ம கமாண்டரும் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் அவங்களுக்கான கேம்ப்ல தங்கி இருக்க ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கையில ஒரு ரிங்கை வச்சுட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. கமாண்டரும் அதை பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அவங்க ஸ்கிரீனை இழுத்து விட்டுக்க அவரு கோவமா அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவரோட கார்டு அவரை தடுத்து, கமாண்டர், என்ன இருந்தாலும் அவங்க நாட்டையே நம்ம அழிச்சிருக்கோம், அவங்க கண்டிப்பா உங்களை மன்னிக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கங்க. அவர் அதெல்லாம் காதலியா வாங்குற மாதிரி தெரியல. மிரர் ஆஃப் யூத்தை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, இப்ப ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த இடமே அமைதியா இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு இருக்க அந்த சீனியர் ஆபீசருக்கு டவுட் வருது. நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு, ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்க நல்லா தலையில கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கூப்பிடுறது காதுல உள்ளலையான்னு சொல்லி அவர் அவங்கள நிமித்த அவருக்கு பகீர்னு ஆயிடுது. செட்டப் பண்ணி வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவ எங்க போயிட்டா? சீனியர், அவ அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணனே நேற்று நீங்க கோவப்பட்டீங்க, அதான் அவ முத வழியா சைன் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டா. அவங்க ஊரை சுத்தி மக்கள் செரிமனியை பத்தி என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ண இடத்துலலாம் லேண்ட் வேலை ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நல்ல இடம் இப்படி வீணா போக போகுதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அங்கங்கன்னு பேச்சு கொடுத்து அவங்க பிரச்சனையை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ரொம்ப தீவிரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணி செரிமனிக்கான இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடந்திருக்க கூடாது. பாசிட்டிவ் ஆர்எஸ் கரெக்டா இருக்கணும், ஸ்டார் காம்பினேஷனும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். நீ கண்டமணிக்கு செலக்ட் பண்றியே, இதெல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவங்களை இடமாத்துறதுன்னு சொல்லி செலவும் கம்மியாகும், அவங்க கஷ்டப்படுறதையும் நம்ம தவிர்க்கலாம். கிங்கும் இதை தான் எதிர்பார்ப்பாரு. ஒருவேளை அவர் மக்கள் இக்கடு கேட்டா என்ன, ஆஸ்ட்ராலஜி தான் ரொம்பவே முக்கியம் நினைச்சா அப்ப நீ என்ன பண்ணுவ? அதை நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு அவங்க சொல்ல, அவங்க அடுத்த மாசத்துக்கான டேட்ஸை தூக்கிட்டு திரும்பவும் அவரோட ஒய்ஃப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் நொந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. காலண்டர் என்ன செய்ய கிங் வரமாட்டாருன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி, வந்தால வச்சு கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவங்க எம்பரரை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லி அவங்க கேட்க, அதை ஏன் கேட்கிற, கிங்குக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. கல்யாணம் ஆன காலத்துல இருந்து அவர் எங்களை ஏற எடுத்து கூட பார்க்கல. ஆனா டைம்ஸ் எங்களை மாதிரி இல்ல, அவ இந்த மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு அவங்க நேரா இன்னொரு காப்பியை தூக்கிட்டு டைம்ஸைய பார்க்க போயிடுறாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கிங்க பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நீ எதுக்காக அவரை பத்தி கேட்கறன்னு அவங்க கேட்க, இல்ல செரிமனிக்கான இடத்த செலக்ட் பண்றதுக்கு அவரோட கேரக்டரை பத்தியும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா எம்பரருக்கு ஆஸ்ட்ராலஜி மேலாம் பெருசா நம்பிக்கை இல்ல. அப்புறம் எதுக்காக ஒரு டேட் பார்க்க சொன்னான்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க ஒரு கதை சொல்றாங்க. ஜோவோட பழைய கிங் அவரோட கடைசி கட்டத்துல இருக்கும் போது நம்ம கிங் அவரோட இடத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர்கிட்ட ஹெவன் சீல் இருந்துச்சு. அது யார் கையில இருக்கோ அவங்க சொர்க்கத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவரு உள்ள போன உடனே முத வேலையா அந்த சீலை தான் அழிச்சாரு. கிங்கோட சேர்த்து ஒட்டுமொத்த பேலஸையுமே கொளுத்திட்டாரு. நம்ம லின்ஸுக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவர் ஈபில் இருந்தப்ப நம்ம விதியை நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அப்ப இது உண்மைதான் போலன்னு சொல்லி அவங்க ரெடி பண்ண பேப்பரை தூக்கிட்டு சூப்பர்வைசர் கிட்ட போயிடுறாங்க. அவர் கடுப்பாயிடுறாரு. நீ மார்க் பண்ண எந்த இடமும் இதுக்கு செட் ஆகாது, நீ இங்கே இரு, நான் கிங் கிட்ட போய் இதை பத்தி சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் அவங்க ட்ரை போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப அவங்களும் ஒரு பின்னாடியே போயிடுறாங்க. சூப்பர்வைசர், இப்போ என்ன விஷயமா பாடம் எடுக்க வந்திருக்கீங்க?
செரிமோனிக்கான டயத்தை செலக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறான். அவரு கடுப்பாயிடுறாரு. உங்களுக்கு எவ்வளவு நாளானாலும் டைம் கிடைக்காது, உங்களுக்கு உங்க மிலிட்ரி பவர் தானே முக்கியம்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த மிஷின் என்னாச்சுன்னு அவரு கேட்கிறாரு. அவங்களும் அவங்க ரெடி பண்ண அந்த பேப்பரை அவர்கிட்ட காட்டுறாங்க. சூப்பர்வைசர் வாயை திறக்க கிங் அவர் அங்கிருந்து வெளியே துரத்திடுறாரு. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, நீ என்ன என்கிட்ட விளையாடுறியா, இது எல்லாமே வேஸ்ட் ஆன இடம். அவங்க குடுகுடுன்னு அவர்கிட்ட ஓடி வந்து, கிங் அந்த மாதிரி இல்ல, இந்த இடத்த பாருங்க, இங்க நீங்க ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நம்ம நாட்டுக்கு செல்வம் பெருகும், இங்க பண்ணீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அப்புறம் இந்த இடம் நம்மள இன்னும் பவர்ஃபுல் ஆக்கும். சவுத் பேலஸையும் செலக்ட் பண்ணிருக்கியே, அது என்ன கதைன்னு அவரு கேட்க, அது வந்து கிங் அங்கதானே சீல் ஆஃப் ஹெவன் உடைஞ்சிச்சு, அதோட பவர்ஸ் எல்லாம் அந்த பேலஸ்குள்ள தான் சுத்திட்டு இருக்கும், நீங்க அங்க ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெவனோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிஜமாவா இல்ல தெரியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவர் கடுப்பாயிடுறாரு. உனக்கு விளையாட்டா இருக்கா? இல்ல கிங், உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி முக்கியம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இடத்துல ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணா மக்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது, அதுவும் இல்லாம நீங்க ஃபங்க்ஷன் வைக்கிற இடமே உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமா தான் இருக்கும்னு அவங்க சொல்ல, அவரும் லைட்டா யோசிச்சுட்டு சரி இதையே கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிடுறாரு. அவங்க குசியா போயிடுறாங்க. ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே ஒரு ஆர்டர் வந்துருது. லின்ஸும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதோட ஃபங்க்ஷனுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணா சூப்பர்வைசருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயின் கிட்டே அதுக்கான வேலை எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாரு. அங்கிருந்து ஒரு முந்திரி கோட்டை முன்னாடி ஓடி வரான். ஆனா மாஸ்டர், அரசவை சார்பா என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தானே அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பேன், வேணா நீ அவன் கூட சேர்ந்து பார்த்துட்டு போய் தோலன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிங் ரொம்பவே குசியா இருக்காரு. நம்ம டைன்சி கிட்ட அவன் ரொம்பவே டேலண்டா இருக்கா, நான் என்ன எதிர்பார்க்கிறேங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறான்லாம் சொல்ல, நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. வேற யாரு, அந்த லின்சு தான். செரிமனிக்காக சவுத் பேலஸ் அவர் செலக்ட் பண்ணிருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. சிட்டிக்கு நடுவுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணோம்னா மக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தணும், அது அவங்களுக்கும் கஷ்டம், அதிக செலவாகிறதுனால மினிஸ்டர்ஸும் நிறைய காசை கொள்ளடிப்பானுங்க. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவளும் என்ன மாதிரியே தான் யோசிச்சிருக்கான்லாம் அவரு சொல்றாரு. இப்ப ஃபேனை காட்டுறாங்க. அவனோட பையன் கிட்ட ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்க அவன் திருன்னு முழிக்கிறான். தண்டம், நீ ஒன்னுத்துக்கு பிரச்சனை இல்ல, நீங்க கொடுத்த மிஷின் ஒன்னும் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னு அவன் சொல்றான். அதுவும் இல்லாம உங்க பிளான் என்னன்னு தெரியாம ஒரு பையனா என்னால எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சரி சொல்லி தொலைகிறேன்னு அவன் சொல்ல, நம்ம ஃபேமிலி பிசினஸ் ரொம்பவே பெருசு, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து நான் அதை வழி நடத்துறேன். டேய் எருமை, நான் ஒன்னும் சொல்லவே இல்ல, நான் நம்ம குடும்பத்துக்காக விட்டு போக போறது ஃபேமிலி பிசினஸ் ஒன்னும் இல்ல, இந்த ராஜ்யத்தை நம்ம கிங் கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அவர் அசைச்சு பார்க்க முடியல. ஆனா இடையில அவரோட முடி நரைக்க ஆரம்பிக்கிறத நான் பார்த்தேன், அவர் பவர்ஸ் ஒருவேளை குறைஞ்சிட்டு இருக்கலாம். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவருக்கு இன்னமும் க்ளோஸ் ஆகணும், அந்த சூப்பர்வைசரை போட்டு தள்ளி அவனோட இடத்துக்கு நான் போக போறேன். இப்ப நம்ம உயவா காட்டுறாங்க. மூன் டவர்ல இருந்து அவரை பார்க்க வந்த ஒரு லேடி நம்ம ஹீரோயின் அவரை தேடி வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. அங்க பயங்கரமா மழை வர பெஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்க போக அங்க ஒரே ஒரு லேடி மட்டும் தனியா உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உயவை பார்த்துட்டு அவங்க லைட்டா ஷாக்காக, நாங்க பிரச்சனை பண்ண வரல, மலைக்காக கொஞ்ச நேரம் இங்க ஒதுங்கி இருக்கோம், அவரோட அசிஸ்டன்ட் அவருக்கு சாப்பாடு எடுத்து தர அது அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்றாரு. அவங்களும் அதை எடுத்துட்டு போறாங்க. அவங்க மாஸ்க் விலகிருது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியல. என் அப்பாவும் அண்ணனும் மார்க்கெட் போய் டைம் ஆகுது, அப்போ அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஈபில நம்ம கமாண்டர் சிஎஃப் பிட்டர்னஸ்ங்கிற ஒரு இடத்த அலசி ஆரஞ்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நீர்பரப்புல அந்த மிரரை எங்க இருந்து கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி அவர் குழம்பி போயிருக்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவரை தனியா மீட் பண்றாங்க. அந்த மிரரை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா எங்க மக்களுக்கு 2 ஷிஃப்டா வேலையை பிரிச்சு தரணும். அவங்க ஆளுங்க எல்லாரும் கடுப்பாக்குறானுங்க, நீ எதுக்காக அந்த கமாண்டருக்கு ஹெல்ப் பண்ணும், கிங்கு கொல்றதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, இந்த கமாண்டர் மூலியமா தான் நம்மளால அவங்க நாட்டுக்குள்ள நுழைய முடியும், அதுக்கு அப்புறமா தான் ஒரு சரியான பிளான் பண்ணி நம்ம அவனை கொல்லலான்னு அவங்க சொல்ல, ஜூ மட்டும் அதை ஒத்துக்க மாட்டான். ஆனா அங்கிருந்து எல்லாரும் பேசி சமாதானப்படுத்திடுறாங்க. எம்பரரை கொல்ற பிளான் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்க இப்ப அந்த ஃபேனை காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு தகவல் வருது. அவன் சிரிப்பை போட்டுறான். சூப்பர்வைசரோட வீக்னஸ் நான் தேடிட்டு இருந்தேன், ஆனா அது அவனோட பையன் தாங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கும் ஒரு தகவல் வருது. அவர் இபிஎஸ் அந்த வேலைக்கு ஆகாத மக்கள் எல்லாரையும் கொல்ல சொல்லியிருந்ததாவும், ஆனா கமாண்டர் அந்த ஆர்டரை மீறிட்டாருன்னு அதுல போட்டிருக்க. அவரு கடுப்பாயிடுறாரு. நான் இப்ப அந்த மாதிரி ஒரு ஆர்டர் அனுப்புனா அந்த சூப்பர்வைசர் அவரை பார்க்க வந்துடுறான். யாரை கேட்டு நீ ஃபேக்கான ஆர்டரை அனௌன்ஸ் பண்ண, உன் பையன் ரொம்பவே நல்லவன் எனக்கு தெரியும், நீ கொல்ல சொல்லி அனுப்புன ஆர்டர் அவன் மீறிட்டான், இந்த விஷயம் சீக்கிரமாவே ஃபேனுக்கு தெரிஞ்சிடும், அவன் அரசபையில கேள்வி கேட்கும் போது ஆர்டர் மீறின குற்றத்துக்காக நான் உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும்,
சூப்பர்வைசர் பதறிடுறாரு. கிங், இந்த வேலையை பண்ணது நான் தான், ஃபேக்கான ஆர்டர் ரெடி பண்ணதுனால தான் எல்லா பிரச்சனையும், இதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். அவர் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க. அடுத்த நாள் சபை கூடிடுது. சீக்கிரமாவே செரிமனி நடக்க போகுது. நம்ம நாட்டை நான் தனித்தனி ஸ்டேட்டா பிரிச்சிருக்கான். யார் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ஹெட்டா போடலாங்கிற லிஸ்ட்டை நம்ம ஃபேனை ரெடி பண்ண சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட விஷயத்த ஆரம்பிக்க போக அப்ஜெக்ஷன் மைலாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்வைசர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அப்படியே எபிசோட் 5 முடியுது. நம்ம கமாண்டர் மிரரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட பிளான் வேலை கேட்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, கிங்கோட கோவத்துக்கு ஆளான சூப்பர்வைசரோட நிலைமை என்னாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.